பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வினரான திவ்யா ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியே வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றின ஒரு டீட்டெயிலான ஒரு தொகுப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். வீடியோக்கு லைக்கு ஐப்பு பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். சப்ஸ்கிரைப் மட்டும் மறந்துடாதீங்க கைஸ், மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். குறிப்பாக திவ்யா, கமருதீன் மற்றும் பார்வதியை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கமருதீன் மேலே பேசிக்காக எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு. அவனுக்கு அப்பா கிடையாது, ரீசெண்டாக அம்மா இறந்துட்டாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. அவனுக்கு பேசிக்காக அவனா ஒரு சில விஷயங்கள் பண்ணா மாதிரி எனக்கு தெரில. எப்படி அவனா பண்ணா மாதிரி தெரில, அவனை யாரோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பண்ணா வச்ச மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங்கு. நான் ஒரு 1.5 வருஷமாக பழகியிருக்கேன்ல, அதனால் எனக்கு தெரியும். சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் இல்லை. ஆனால் நான் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணேன். பட் அவர் புரிஞ்சிக்கல. என்ன பண்ணுற, அதுக்கு மேலே போனால் போகுதுன்ற மாதிரி நான் விட்டுட்டேன் அப்படின்றதையும் சொல்லிட்டு அந்த ரெட் கார்டு மாற்றம் பற்றியும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறாங்க. ஓகே, அந்த ரெட் கார்டு மேட்டரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ரெட் கார்டு அந்த ஒரு கார் இஷ்யூவில் நான் அப்புறமா ரியாக்டாக பண்ணதெல்லாம் ஓகே தான். பட் அதுக்கு முன்னாடியே நான் களத்தில் இறங்கி நிறுத்தியிருக்கணும். அந்த சண்டையெல்லாம் நான் வந்து முன்னாடியே இறங்கி பேசியிருந்தேன்னா இப்போ 2 பேர் வாங்கி வெளியே போயிருக்க மாட்டாங்க, சாண்ட்ரா கீழே விழுந்திருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல நான் இன்வால்வ் ஆகாமல் போனதான் என்னுடைய பெரிய தப்பு. எப்படி அது இன்வால்வ் ஆகாமல் போனது தான் பெரிய தப்பு. அது இன்வால்வ் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்ன்றதையும் ஃபீல் பண்ணுறாங்க. அதை தாண்டி இங்கே ரெட் கார்டு கொடுத்ததோ இது எல்லாமே மக்களோட முடிவு, சேனலோட முடிவு தான். ஓகே, இது மக்களோட முடிவு, சேனலோட முடிவு தான். இது நடக்கும், அப்படி நடக்கும்ன்ற மாதிரி நாங்கள் எதிர்பார்த்ததே இல்லை. ஓகே, எதிர்பார்த்ததே கிடையாது, அதுவாக நடந்துச்சு. அதை தாண்டி சாரி கேட்கும்போது கூட அவங்க நியாயமாக கேட்கல, தப்பை உணர்ந்து கேட்கல. சாரியே எனக்கு நியாயமாக படலை. அவங்க ஏதோ கேட்கணுன்ற மாதிரி கேட்ட மாதிரி தான் தேர்னதே தாண்டி இந்த இதை பொறுத்தவரையும் எல்லாருமே பர்ஃபெக்ட் கிடையாதுங்க. எல்லாருமே ஒரு ஃப்ளா நிறைஞ்சு தான் இருக்கும். ஓகே, நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். எல்லாரும் ஒரு சில தப்புகள் பற்றி இருப்போம். அந்த தப்புகளை திருத்தி இருப்போம், அதை மாற்றிருப்போம். அந்த மாற்றுறதுக்கான மன வருத்தம் இதை மாதிரிலாம் இருக்கு. அதை அவங்க யோசிச்சு பண்ணியிருக்கலாம். பட் அதை அவங்க யோசிக்காம இருந்தது தான் அவங்களுடைய பெரிய பாதிப்புக்கான காரணம்ன்றதை திவ்யா ஓப்பனாக உடைக்கிறாங்க. ஓகே, ஃபைன். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க 2 பேருமே ஸ்வீட்டு தாங்க. எப்படி ரொம்ப ஸ்வீட்டு தான். பார்வதியும் அமரதினும் ஸ்வீட்டு தான். ஆனால் அந்த ஒரு நாளில் எப்படிலாம் மாற்றங்கள் நடந்திருக்குன்ற மாதிரி இவங்க 2 பேருக்கு ஆதரவாகவும் பேசிய தருணத்தை பார்க்க முடிஞ்சு. அதை தாண்டி ஆஃப்டர் பார்ட்டி நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும், அதெல்லாம் பேசி முடிச்சாச்சு. இப்போ அடுத்த கட்டம் என்ன ஏதுன்றது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலான்ற மாதிரி கமர்தன் கிட்ட சொன்னேன் அப்படின்றதையும் பார்க்க முடிஞ்சு. அதை தாண்டி அவங்க 2 பேர் அந்த ஃபினாலேயும் க்ளோஸாக இருக்குதுன்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட பர்சனல், அதுக்குள்ளே நம்ம போகக்கூடாது. கேமுக்குள்ளே இருந்தது ஓகே, கேமுக்கு வெளில அவங்க போய் எப்படி இருந்துக்கிறாங்களோ இருந்துக்கிட்டோன்றதையும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. பட் ரொம்ப ஸ்வீட் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து இந்த சேண்ட்ராவோட அலிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த அலிகேஷனை பொறுத்தவரையும் எனக்கு வீட்டுக்குள்ள வியானா வந்து சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. அதை நான் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அதை போயிட்டு நம்ம சந்தோஷமான மூமெண்ட்டை வந்து கெடுக்க வேண்டாம், அந்த 2 பேரையும் பேசி அந்த மூடை ஸ்பாயில் பண்ண வேண்டாம். நான் இருக்க போற கடைசி நிமிடங்கள் அந்த வீட்டில் எதுக்கு அதை போய் கேட்டுக்கிட்டுன்ற மாதிரி தான் விட்டுட்டேன். பட் அது அவங்களுடைய தாட்ஸ். எப்படி அவங்களோட தாட்ஸு, அவங்க அந்த உறவை மதிக்க கற்றுக்கிட்டு இருக்கணும். அந்த உறவை அவங்க தான் மதிக்கணும். அதை போயிட்டு நம்ம இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம்னு சொல்லிடல. அவங்க வேல்யூ பண்ணியிருந்தா அதெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க. அப்படி பேசினதை போய் நம்ம மாற்றவும் முடியாது. ஸோ அதை நான் அப்படியே விட்டுட்டேன். வெளியே வந்து கூட நான் பேசலை, அப்படியே போனால் போதுன்னு நான் விட்டுட்டேன். பட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆனது என்னன்னா, அவங்க ஹக் பண்ணாமல் போயிட்டு ஸ்டேஜில் போயிட்டு ரொம்ப ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்களே, அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. எதா இருந்தாலும் என் சட்டையை பிடிச்சி இப்படி பண்ணியா அப்படி பண்ணியான்னு கேட்டிருக்கலாம். அது வந்து கேட்காம போயிருச்சு. அது எனக்கு ரொம்ப வருத்தம்பா அப்படின்றதையும் சொல்கிறாங்க. எனக்கும் பிரச்சனைக்கும் இருந்தது எல்லாமே பிரதர் சிஸ்டர் பாசம் தான். அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. வெளியே பார்க்குறவங்களுக்கும் அப்படி தான் தோணியிருக்கும். பட் அது அவங்களுடைய தாட்ஸ் தான் பிரச்சனை அப்படின்றதையும் தெல்ல தெளிவாக போட்டு அடின்னு அடிச்சு விட்டாங்க திவ்யா அவர்கள். ஓகே, அடுத்ததாக ஒரு பக்கம் வாட்டர்மெலன். ஸோ வாட்டர்மெலன் ஏன் நீங்கள் தண்டிக்கவே இல்லை, வாட்டர்மெலன் ஏன் அப்படி பேசவே இல்லை? இல்லைங்க, நான் அந்த டைமில் தனியாக வேற இருந்தேங்க. அவர் வந்தது ஜாலி தான். நான் இங்கே தனிமையாக இருக்கும்போது அவர் வந்து ஜாலியாக ஃபன் பண்ணுவார், இதெல்லாம் பண்ணுவாருன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, அவர் எல்லாம் ஒரு ஜாலியான பர்சன், எல்லாருக்கிட்டையும் அப்படி தான் இருப்பாருன்னு நினச்சேன். ஒரு பாயிண்ட்ல வந்து அவர் அதை தாண்டி போகும்போது தான் நான் ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணேன், இதெல்லாம் போனேன். பட் ஓகே, அவர்கிட்ட பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க இதெல்லாம் சொல்லி அப்படி மாற்றி விட்டு திருப்பிட்டேன். பட் ஓகேங்க, ஆனால் அந்த மிஸ்பிகேவெல்லாம் அந்த வீட்டில் பண்ண முடியாது, அப்படி பண்ணவும் முடியாது, அப்படி பண்ணுறதுக்கான சான்ஸே இல்லை. நான் அதை அப்படியே கடந்து போயிட்டேன் அப்படின்றதையும் சொல்லிட்டாரு. அதை தாண்டி வாட்டர்மெலன் கல்யாணம் ஆன ஒரு ஃபோட்டோவை பார்த்தவொடனே ஜிவியா என்னது இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஓகே, கங்க்ராச்சுலேஷன் 2 பேருக்குமே அப்படின்ற மாதிரி போட்டு உடைச்சாச்சு. அப்போ உள்ளக்குள்ளே இருந்தது எல்லாம் ட்ராமாவா வாட்டரே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது திவ்யாவை பொறுத்த வரையும். பட் அது இன்னும் கொஞ்சம் அதை ஸ்பேஸே கொடுக்காம இருந்திருக்கலாம் அப்படின்றது தான். பட் ஓகே, அது அங்கே அந்த மாதிரிலாம் நடக்காது. ஸோ ஃபன்னாக இருப்பாருன்னு நினச்சேன். பட் அவர் அப்படி மாறுவார்னு எதிர்பார்க்கலன்றதையும் ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாங்க. அந்த பிஆரை பற்றியுமே அவர் பேசினாருன்றதுக்கு அவர் என்னதாங்க என்னை பற்றி பேசலை, எல்லாத்தையும் தாங்க பேசி வச்சிருக்கார், என்னத்தாங்க அவரை பற்றி சொல்கிறது அப்படின்ற மாதிரி வாட்டர்மெலனை அவாய்டும் பண்ணிட்டாங்க. ஃபோன் காலும் பண்ணலையா.
பண்ணாமல் இருக்கிற வரையும் சந்தோஷன்றதையும் ஓப்பனாக போட்டு முடிச்சு விட்டாங்க. அடுத்ததாக அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் என்ன, கானா வினோத் பணப்புட்டி எடுத்துட்டார், அதுக்கு காரணம் அப்படின்னும் போது இல்லை கானா வினோத் பணப்புட்டி எடுத்தது நாங்கள் காரணம் கிடையாது, அவருடைய முடிவு தான். ஓகே, அந்த அவருடைய முடிவு யாருமே போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எடுக்க வைக்க முடியாது, அது அவருடைய முடிவில் தான் எடுத்தாங்க. அப்படி அதை வச்சு இது பண்ணுறாங்கன்னா கேமில் ஒரு ஹியூமனிட்டி இருக்குது, அந்த மாதிரி ஒரு கேம் விளையாட வச்சு இது பண்ணுறதுக்குலாம் ஆள் கிடையாது, அது ரொம்ப தப்புங்க. கேம்லேயும் நேர்மையாக விளையாடணும், ஹியூமனிட்டியோட விளையாடணும், அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது எங்களுக்கே ஒரு சஸ்பென்ஸாக தான் இருந்தது அவர் எடுத்தது. நானும் அரோராவை தான் போட்டி போட்டு பண்ணிட்டு பேசிட்டு இருந்தோமே தாண்டி அவர் எடுப்பாருன்னு நாங்கள் சுத்தமாக நினைக்கல அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. கானா வினோத் வெளியே போனதில் எங்களுக்கு நீங்கள் தான் டைட்டில் வின்னர், சந்தோஷம். அதெல்லாம் எப்படிங்க பட முடியும்? எங்களுக்கு யார் டைட்டில் வின்னர் ஆவா, யார் ஜெயிப்பான்றதே சுத்தமாக தெரியாது. அதெல்லாம் நாங்கள் அப்படி சொல்ல முடியாதுன்றத ஒரு கிளாரிஃபிகேஷனுமே அந்த இடத்துல கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஓகே, இது ஒன்று. அடுத்து திவ்யா அவர்கள் பிஆர் 30 லட்சம் வச்சு தான் இதெல்லாம் பண்ணீங்களா அதெல்லாம் பண்ணீங்களான்னு பல பேச்சுவார்த்தைகள் வெளியே அடிப்படுது இல்லை. அதில் சொல்கிறாங்க, ஏங்க இந்த ஷோக்கு வரும்போது எனக்கே ஒரு வாய்ப்பு இல்லாமல் வீட்லேயே வேலை வெட்டி இல்லாமல் நான் சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தேன். காருக்கு இஎம்ஐ கட்டணும், வீட்டுக்கு ரெண்ட் பே பண்ணணும், இது எல்லாத்துலேயும் இருக்குங்க. இது எல்லாத்தையும் தாண்டி தாங்க வீட்டுக்குள்ளே வந்தேன். அப்படி என்னங்க பிஆர் பண்ண முடியும்? பிஆர் வச்சு ப்ரொமோட் தானேங்க பண்ண முடியும். வீட்டுக்குள்ளே பண்ணுற வேலைகளை தானே வெளியே ப்ரொமோட் பண்ண முடியும். பண்ணாத வச்சு எங்கே பண்ண முடியுமா? ஸோ பண்ணுறதை வச்சு தான் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் ஃபோனை பிடிங்க ஓட்டு போடுன்னு ஓட்டாங்க போட முடியும் அப்படின்ற மாதிரி திவ்யா பேசியிருக்காங்க. பட் எனக்கு என்னென்னா, திவ்யாவுக்கு பிஆர் இருக்குன்னு அவங்க ஓப்பனாக ஒத்துக்கிட்டாங்கன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது. அதை பற்றி நான் பேசவே போகிறதில்ல. அவங்க இல்லைன்னு சாதிக்க நினைக்கும் போது தான் பிரச்சனையாக இருக்கும். பிஆர் இல்லை அப்படின்றது கிடையாது, இருக்குது. இல்லாமல் வந்து வாரம் 2வது வாரம்லாம் அவ்வளோ ஓட்டிங்கில் டாப் வர முடியாது மக்களை, சீரியஸாக சொல்கிறேன், ஆனஸ்ட்லி சொல்கிறேன். ஏன்னா அவங்க பண்ணுறது வெளியே எடுத்துகிட்டு போய் ரீச் ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன், சௌந்தர்யா மாதிரி பிஆர் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா அதில் பிரச்சனையே கிடையாது. நாங்கள் ஏன் கேள்வி கேட்க போகிறோமா? அது இல்லைன்னு சாதிக்கும் போது தான் அது ஒரு பிரச்சனையாக ஆகுது அப்படின்றது தான். ஸோ பண்ணீங்கன்னா பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகலாம். அதனால வந்து பல சீசன் பல பேர் பிஆர் பண்ணுறாங்க. அது இவங்க பண்ணி ப்ரொமோட் பண்ணனா நம்ம பண்ணுறது தானே ப்ரொமோட் பண்ணுறது, தப்பு கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் அதை இல்லைன்னு மறுக்கும் போது தான் தப்பாக இருக்குது அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். இதுதான் ஓகே. அதை தாண்டி இந்த டைட்டில் இதெல்லாம் என்னங்க நினைக்கிறீங்க அப்படின்னும் போது, எனக்கு எல்லாருக்குமே அந்த டைட்டில்ன்றது எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாரும் அவார்டு வாங்கும்போது என் அக்கா பசங்க எல்லாருமே சித்தி வாங்கிடுவான்னு பல ஏக்கங்கள் இருக்குது. எனக்குமே பல ஏக்கங்கள் இருக்குது. அதை தாண்டி நானா இருந்து ஒரு டைட்டில் ஜெயிச்சிருக்குன்னா அது எனக்கு அந்த அவார்டு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ இதில் வீட்டில் நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன் நான் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன்றதையும் புரியுது. குறிப்பாக இத்தனை மக்களோட அன்பு சம்பாரிச்சு மக்கள் ஓட்டு மூலியமாக நான் ஜெயிச்சதில் எனக்கு ரொம்ப 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 பெரிய சந்தோஷம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. வெளியே போயிட்டு நான் ஒரு நட்பு ஒரு பயங்கர க்ளோஸ் சர்க்கிளில் இருப்பேன்னா அது முழுக்க அரோரா, கனி மற்றும் ஆதிரி இந்த 3 பேர் கூட தான் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அந்த கோயிலோட ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க. அது நேற்று கோயிலுக்கு போன ஃபோட்டோஸ் தான். இதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் பரவலாக ஆகிட்டு இருக்கு. இதில் திவ்யாவோட அந்த செலிப்ரேஷன் வீடியோவுமே லீக் ஆகிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா மொட்டை மாடலில் செலிப்ரேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதோட ஃபுல் பார்ட் வந்தோடனே உங்ககிட்ட வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.